Hello, Vanakkam and welcome to the preview of first ODI between India versus England. Edgbaston, Birmingham, 3:30 p.m. India telecast ஆகும். Vanakkam and welcome to the show, P-Dog. After a எப்படி சொல்றது ஒரு crushing defeat in T20, we are just looking for a hope that we can win the ODI series. அந்த மாதிரி ஒரு ஹோப்போட தான் இந்தியா இந்த ஓடிஐ சீரீஸ்க்குள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஓடிஐ பர்மிங்ஹாம்ல நடக்க போகுது. கண்டிஷன்ஸ் டெஃபினட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்குவாடோட வராங்க இந்தியா. பெரிய தலைங்க உள்ள இறங்குறாங்க. ரோஹித் சர்மா இருக்காரு, விராட் கோலி இருக்காங்க, சுப்மன் கில் திரும்பி வராரு. ஸோ இந்த மாதிரி பும்ரா வராரு திரும்பி. நல்ல ஸ்குவாடு திருப்பி வர போறாங்க. 7-8 பேர் மாற போறாங்க. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி விச் இஸ் கோயிங் டு கம் இன் டு த இந்தியன் டீம், இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பிளேயிங் 11 ஆடுவாங்க எட்ஜ்பாஸ்டன்ல, பர்மிங்ஹாம்ல, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் பீடா? முடிஞ்சு போச்சு. Ireland they've lost the series. England they've lost the T20 series. It's time to move on from what has happened. In the 3-match series is where the ideally your preparations for World Cup 2027 in South Africa இதுதான் வந்து விடை. அப்படிங்கும்போது திருப்பி நான் 7 மேட்ச் ஆடினேன், ஒரு மேட்சும் ஜெயிக்கல, 2 ஒயிட் வாஷ் வாங்கினேன், அந்த நெகட்டிவிட்டியோட போனா you're not going to progress forward. Secondly, as rightfully said by you, the fresh lease of energy, the senior players returning, Bumrah, KL Rahul, Virat Kohli, Shubman Gill, பெரியப்பா இவங்கெல்லாம் வராங்க. இது ஒரு பெரிய கடோத்கஜன்கள் இது. அப்படிங்கும்போது you have to move ahead. The only thing is, as I said, how the management is definitely going to take on this in 11 மணி ஸ்டார்ட், that is morning start, day game. எட்ஜ்பாஸ்டன்ன்றதுனால எட்ஜ் பண்ணிட்டு கிரவுண்ட் எல்லாம் எட்ஜ் பேட்ஸ்மேன், அதனாலதான் எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்லன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்கடா. ஓகே, இப்ப இங்க கடைசி 10 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 285 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 287 பேட்டிங் செகண்ட். ஸ்பின்னர்ஸோட எக்கானமி, சீமர்ஸோட எக்கானமி 5.76, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.32. இதுல என்னன்னா சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 37, எவ்ரி 37 பால்ஸ் சீமர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க. இங்க ஸ்பின்னர்ஸ் ஆர் பிக்கிங் அப் a wicket only every 54 balls, that is 1 in 9 overs. So overall ratio பாத்தீங்கன்னா 75% of the wickets சீமர்ஸ் எடுத்திருக்காங்க, 25% of the wickets spinners எடுத்திருக்காங்க. highest first innings score 408 for 9, England versus New Zealand 2015. highest second innings score 332 for 7, England versus Pakistan in 2021. highest successful chase also 332 for 7, England versus Pakistan 2021 in 48 overs. Win the toss and bowl first. இதை நான் சொல்லவே மாட்டேன், இங்க சொல்ற win the toss and bowl first. அந்த 11 மணிக்கு டெஃபினட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பெர்மிங்ஹாம்ல ஃபேஸஸ் ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, there is a reason why I am saying it. இப்ப பெர்மிங்ஹாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ஸ்கோர் இஸ் 320 இன் மை ஒப்பீனியன். இங்க ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ்ல தான் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும், பிரிஸ்க் ஸ்டார்ட் வரணும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல யூ நீட் டு கெட் 65 for 1, பிரிஸ்க் ஸ்டார்ட் வரணும். தேர் இஸ் கோயிங் டு பி த சேலஞ்ச் ஏர்லி ஆன் ஃப்ரம் த பவுலர்ஸ். பட் அதை எப்படி நெகேட் பண்ணி, அதாவது இப்ப 53ன்றது ஒரு செடேட் அப்ரோச், இன்னும் 12 ரன் கூடங்கிறதுக்காக நீங்க சுத்தணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. go with a positive mindset, you can get that 65 for 1. 11 to 25லயும் பாத்தீங்கன்னா 85 for 2. அப்பயும் நீங்க வந்துட்டு you have to push the pedal on the accelerator. 25 ஓவர்ல at the halfway stage you have to be 150 for 3. 150 for 3 எடுத்தீங்கன்னா கஷ்டமான ஃபேஸ். இங்க என்ன ஆகும்னா பால் சாஃப்டா ஆக ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் லைட்டா பெர்மிங்ஹாம்ல ரிவர்ஸும் ஆகும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு. ஆல் ஆஃப் அ சடன் நல்லா ஸ்கிட் ஆயிட்டு இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். 26 to 40 is going to be the key phase. அப்ப அப்படியே நியூட்ரல் கியருக்கு வந்துட்டு ஒரு 80 for 1க்கு விக்கெட்டே கொடுக்காம 5 runs and over ஆடிட்டு 40 ஓவர்ல 230 for 4 with 1 settled batsman and then your 6, 7, 8 to bat. கடைசி 10 ஓவர்ல உங்களுக்கு ஒரு 90 வந்துரும். That takes you to 320. If you even bat first, if you score 320, you got a
pretty good chance of winning. 320 இல்லை அப்படின்னா it is going to be difficult. ஏன்னா பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் இஸ் 285 and 287 ரெஸ்பெக்டிவ்லிங்கும் போது அந்த 14 ரன்னு கூட சொல்லுவேன் மீன் ஆவரேஜ் ஸ்கோரோட T20ல. இங்க 28 ரன்னு கூட சொல்லுவேன் ஓடிஐ கிரிக்கெட்ல. ஸோ 286 மீன் ஆவரேஜ் ஸ்கோர்னா உங்களோட 28 ரன்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் 314. ஒரு 6 ரன் கூட போட்டீங்கன்னா 320 இஸ் கோயிங் டு பி த வின்னிங் ஸ்கோர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஹர்ஷித் ராணா இன்ஜூர்டு. ராணா இந்த சீரீஸுக்கு வானா அப்படின்ட்டாங்க. யார் அவருக்கு பதில் உள்ள போறாருன்னு தெரியல. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு ப்ளீஸ் மாற்று கருத்து தான் சொல்லுங்க. பெரியப்பா இஸ் கோயிங் டு ஓபன் வித் சுப்மான் கில்லி. Number 3 is going to be King Kohli. Number 4 is going to be Shreyas Iyer. Number 5 is going to be Ishan Kishan. Number 6 is going to be KL Rahul. Number 7 Akshar Patel. Number 8 Arshdeep Singh. Number 9 Jasprit Bumrah. Number 10 Gurnoor Brar. And number 11 is going to be Prasidh Krishna. வெளியில யாரு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டாஸ் அப் பிட்வீன் குல்தீப் அண்ட் அக்ஷர். ரெண்டு ஸ்பின்னர் இங்க ஆட மாட்டாங்க. அக்ஷரோட பேட்டிங் ஈவன் தோ அக்ஷர்ஸ் பேட்டிங் ஹஸ் நாட் கம், இவங்க டெஃபினட்டா வந்துட்டு 6 பேட்ஸ்மேன் வச்சு போக மாட்டாங்க. நம்பர் 7 நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் எதிர்பார்ப்பாங்க. ஹர்ஷித் ராணா இல்லைன்றதுனால அந்த நம்பர் 8 உங்களுக்கு ஆப்ஷன் வராது. அன்பார்ச்சுனேட்லி குல்தீப் ஹஸ் டு சிட் அவுட். யாரு ஹர்ஷித் ராணாக்கு பதில வராங்கன்னு தெரியாது. வாஷிங்டன் சுந்தர் இஸ் another guy who is going to sit out. and the other guy who has to sit out unfortunately is Suryansh Hegde. So இதுதான் இந்தியாவோட பிளேயிங் லெவனா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ப்ளீஸ் லெட் மீ நோ யூ ஆர் ஆல்சோ அலைன்ட் வித் திஸ் ஆர் யூ காட் எனி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். 200% பீடாக். இதுதான் எனக்கும் தெரிஞ்சு இதுதான் பிளேயிங் லெவனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குர்னூர் பிரார் ப்ராமிசிங்கா இருந்திருக்காரு போன ஒன் டே சீரீஸ்ல. அண்ட் அகெயின் பிரில்லியண்டா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் எடுத்து வராங்க. ஏன்னா போன T20 சீரீஸ்ல டீமை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த எல்லாமே நிறைய கொஞ்சம் புது பசங்களா இருந்தாங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற நிறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடினாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கொஞ்சம் லேக்கிங்கா இருந்தது. பட் இந்த ஓடிஐ டீம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. பவர் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் அப் டாப் இருக்காங்களா, கேமை எடுத்துட்டு போய் ஒரு பெரிய பொசிஷன்ல செட் பண்ணி கொடுக்கறதுக்கு, கீழே ஃபினிஷ் பண்றவங்களுக்கு அதுவுமே இருக்கு. ஐ திங்க் இந்த பிளேயிங்ல வந்தா போவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா. பட் ஆனா இங்கிலாந்து அவங்களோட ஓடிஐ ஸ்குவாட்ல இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் நினைக்கிறேன். ரூட் மட்டும் உள்ள வராரு, மத்த எல்லாரும் அப்படியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட 11 என்னவா இருக்க போகுது பீடா? அதாவது லாஸ்ட் சீரீஸ் when they played against Sri Lanka they opened the batting with Rehan Ahmed. Okay, ஏன் அதுன்னா ரேயான் அஹமத் gives an additional option of spinன்றதுனால ரேயான் அஹமத் can also batன்றதுனால ரேயான் அஹமத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த தடவை ரேயான் அஹமத் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஒப்பீனியன். டாம் பேண்டன் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் பென் டக்கட். Number 3 is going to be Joe Root. Number 4 Jacob Bethel. Number 5 Harry Brook. Number 6 Josh Butler. Number 7 Will Jacks. Number 8 Sam Curran. Number 9 Adil Rashid. Number 10 Jafra Archer. And the number 11 is going to be the competition between Josh Tang and Gus Atkinson. So அவங்க எப்படி போவாங்கன்னா I still feel they will go with Gus Atkinson. Josh Tang 145 148 போடுறாரு. Josh Tang is a better ODI bowler than T20. His confidence will be very high ன்றதுனால இந்த கண்டினியூட்டினால ஜார்ஜ் டங் வந்து ஆடுறாங்களா இல்ல கஸ் அட்கின்சன் ஆடுறாங்கன்னு பார்ப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் கஸ் அட்கின்சன் has done very well. He can hit some monstrous sixes with the batன்றதுனால எனக்கு தெரிஞ்சு கஸ் அட்கின்சன் போவாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில யார் உட்காருவாங்கன்னா சக்கீப் மஹமூத் வெளியில உட்காருவாரு, உள்ள வர முடியாது. லியம் டாசன் வெளியில உட்காருவாரு, உள்ள வர முடியாது. Unfortunately, the talented James Coles will also sit out. There is Will Jacks. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரேஹான் அஹமத் இல்லைன்னா அதே மாதிரி நான் அந்த டெம்ப்ளேட்டே எடுக்கிறேன். எனக்கு இன்னொரு போலிங் ஆப்ஷன், ஒரு ஸ்பின் போலிங் ஆப்ஷன் இருக்கட்டும், ஒரு லெக் ஸ்பின்னர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆதில் ரஷீத் இருக்காங்க. அதனால இப்போ ரேஹான் அஹமத் வந்து ஓப்பனிங் இறக்குற மாதிரி அதை இறக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இங்கிலாந்து பிளேயிங் 11 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் a difference of opinion. டன். இப்போ வந்துட்டு இங்க வின் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் நீங்க பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்றது தட் இஸ் கோயிங் டு த ஒன் விச் இஸ் கோயிங் டு செட் த டோன் ஃபார் யூ. ஸோ அந்த ஒரு இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டீம்லயும்
உங்களுக்கு வந்து ஃபயர் பவர் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த அடிஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஃபர்ஸ்ட் 50 சுப்மான் கில் சப்ளைன் கிளாஸ் டச்ல ஆடிட்டு இருக்காரு. பெரியப்பா வந்துட்டு பெரியப்பாவே ஆல்சோ சம்மன் இஸ் கோயிங் டு டேமேஜ் பிக் டைம். கோலி திரும்பி மிருகப்பசியோட வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு பி, என்னை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் தான் நம்பர் 4 ஆடிட்டு ஸ்ரேயஸ் நம்பர் 5 ஆடுவார்னு நினைக்கிறேன். இஷான் கிஷன் கொஞ்சம் இன்டிஃபரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ரோஹித்தும் விராட் கோலியும் பிரேக்குக்கு அப்புறம் வராங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ரோஹித் சர்மா அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் சீரிஸ் ஆடினாரு, கோலி அதுவும் ஆடல. இங்க பாத்தீங்கன்னா டாம் பேட்டன் இஸ் த ஒன் ஹூஸ் எக்ஸ்பெக்டட் டு ஓபன் த பேட்டிங், ஹஸ் பீன் இன் வெரி குட் ஃபார்ம். பென் டக்கட் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர், செம பிளேயர். ஜோ ரூட் அடிக்காத இதுவே கிடையாது. தென் ஜேக்கப் பெத்தல் இஸ் இன் பிரைம் ஃபார்ம். அப்படிங்கும் போது இதுல வந்து 50-50 தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல பெருசா எட்ஜின்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் இந்தியா ஹஸ் காட் 2 ஸ்டால்வார்ட்ஸ். இங்கிலாந்து அந்த கண்டிஷன்ஸ்ல அந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே படும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே இந்த ஃபர்ஸ்ட் 15-20 ஓவர்ல ஒரு செம ஸ்டார்ட் வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்கோரிங் ரேட் கம்மியா இருக்கு. போலிங் வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஓவர்ஸ் 20 to 40 நீங்க எப்படி போலிங் போட போறீங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இப்ப இந்தியாவோட போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போட போறாங்க? அக்ஷர் பட்டேல் போட போறாரு. அவரோட ஃபார்ம் வந்து பயங்கர இன்டிஃபரண்டா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி குல்தீப்பே அவங்க ஆட முடியாது, பேட்டிங் ரொம்ப வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல போடுறது பிரசித் கிருஷ்ணா இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கரு. ஆனா நிறைய ரன்னு கொடுப்பாரு. ஜஸ்பிரீத் பும்ராவை பவர் பிளேலையும் டெத் ஓவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால இந்த 20 to 40ல 2 ஓவர் ஸ்பெல் தான் போடுவாரு. ரிமெம்பர் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் அ நாட் அ கிரேட் ஐபிஎல். அடுத்தது குர்னூர் பிரார், யங் பட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், இஸ் ஆல்சோ ஜெனுவன் விக்கெட் டேக்கிங் bowler, might go for runs. இப்ப அங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிராப்டி ஆதில் ரஷீத், விராட் கோலியே ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாருன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல தட் இஸ் ஒன்லி ஆதில் ரஷீத். அது ஆனஸ்டா நம்ம ஒத்துக்கணும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இஸ் கோயிங் டு போல் த பல்க் ஆஃப் ஓவர்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ். தூளியாற்ற வில் ஜாக்ஸ் எப்படியாவது ஒரு 5 ஓவர்ல 32 போட்டுறாரு. யார் அவரு? நான் T20 பாக்குறேன், ஓடிஐலயும் பாக்குறேன், எப்படியோ அவர் போட்டுறாரு. அது சாம்கரன் அந்த ஒரு ஸ்லோயர் ஒன் டெவலப் பண்ணிருக்காரு. பாலே வரமாட்டேங்குதுயா, பாலே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் and then they've got the express pace of short best spells from Jafra Archer and Gus Atkinson or George Tang, who's brimming with confidence. The bowling entry England conditionsல இங்கிலாந்துக்கு கொஞ்சம் இருக்குன்றதுனால in spite of the jambawans for Indian players returning back, England will still go with a narrow edge of 51-49 in Edgbaston, Birmingham. அப்படின்றது என்னோட வெட்டிட்டு நான் சொல்லி என்னையா பிரயோஜனம்? நீங்க சொல்றதுனே நடக்குது. ஓவர் டிவிக்கு இல்ல, ஐம் கோயிங் டு கோ அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பிடாக். ஏன்னா சி T20 சீரீஸ் வேற, ஓடிஐ சீரீஸ் வேற. நீ பெரிய ஆட்டக்காரனா இருக்கலாம், நீ ரோஸா அடிச்சிடலாம், சாரி நீ வந்து இவரா அடிச்சிடலாம், அதுக்குன்னு ரோஸா அடிச்சிட முடியாது, கபிலனை கூட அடிச்சிடலாம், நீ ரோஸ் எல்லாம் அடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒன் டே டீம் அடிக்கிறதுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவ்வளோ டீத் இருக்கான்னு தெரியல இந்த இங்கிலாந்து டீமுக்கு. இங்கிலாந்து ஹஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள்ட் இன் ஒன் டேஸ். 2019 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே பெரிய ரெக்கார்டு இல்லை அவங்களுக்கு. பட் ஆனால் இந்தியா has really been a very good one day team, especially the giants of the cricket. இந்தியன் கிரிக்கெட் வந்து ஜஸ்ட் பிளேயிங் ஒன்லி ஒன் டே மட்டும் தான் ஆடுறாங்கன்றதுனால ஃபோக்கஸ் ஷிஃப்ட்டும் வந்து ஒன் டே மேல நிறைய இருந்திருக்கு. என்னதான் ஒன் டே ஒரு டையிங் ஃபார்மேட்டா இருந்தாலுமே டெஸ்ட் அண்ட் T20 தான் ப்ரிஃபர் பண்றாங்க. பட் ஒன் டே வந்து இவங்க 2 பேர்னாலேயே பயங்கரமா அந்த ஒன் டேவை சுத்தி நிறைய ஒரு ஒரு குட் பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ வித் இந்தியன் டீம் 52-48 டு இந்தியன் டீம் போறேன். ஏன்னா பேட்டிங் ஸ்டெபிலிட்டி தான் ஒரே ஒரு கஷ்டமா இருந்தது. நீங்க டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஆனாலும் இந்தியா கேன் பேட் ரியலி வெல் வித் திஸ் பேட்டிங் ஆர்டர். ஸோ 100% அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. போலிங்ல எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரான்ற ஒரு ஃபேக்டர் இருந்தாலே அந்த டீம் டெஃபினட்டா நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுல வந்து 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு. டெஃபினட்டா இந்தியன் போலிங் லைனப்பும் வந்து டெஃபினட்டா இந்த ஒரு சீரீஸ்ல வந்து தே வில் டெஃபினெட்லி புட் 100% எஃபர்ட். ஸோ அது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. T20 சீரீஸ் தோத்துருக்காங்க, தேர் வில் பி a lot of pressure, பட் இந்தியா வில் கம் குட் இங்கே நினைக்கிறேன். 2 கேம் சேஞ்சஸ் கொடுக்க போறோம், 1 from each team. உங்களோட கேம் சேஞ்சஸ் யாரு பிடா? நான் ராய்ஸ் இருந்தது ஐபிஎல்லா இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டா இருக்கட்டும், T20 கிரிக்கெட்டர் அவருதாயா. It is good. And the 20 to 40 phase is the way you need your batting to step up போது
is batting at pivotal number 6 position for India. I am picking KL Rahul from India and the ever consistent Joe Root from England. Over to you, Vicky. கிளாசிக்ஸ்ல போறாரு. நான் வந்து அப்படியே ரோஹித் சர்மா ஃப்ரம் இந்தியா, ஹாரி ப்ரூக் ஃப்ரம் இங்கிலாந்து போறேன். நம்மளோட கேம் சேஞ்சஸ் சூப்பரா கொடுத்துட்டோம் பிடாக். பிஃபோர் யூ வாண்ட் டு ஆட் சம்திங், யூ கேன் ஆட் சம்திங் பிடாக், ஆர் எல்ஸ் ஐ வில் ஜஸ்ட் ஜம்ப் ஆன் டு ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட். தைவிக பத்மாவதி என்ன கேட்டிருக்காங்கன்னா, how does one judge captaincy based on IPL records? It looks like Shreyas Iyer is not much a captain without Ricky Ponting as coach. Similarly, in my opinion, we do not know Rajat Patidar credibility as a captain without Andy Flower. As a fan of your analysis, what is your thoughts on this, sir? கேக்குறாங்க. இன்டெலிஜென்ட்டான ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, பிரில்லியன்ட். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிடாக்? இவருக்கு ஒரு அதாவது எஸ் இல்ல, அதாவது அதான் சொல்றேனே, அர்ஜுனனுக்கு பின்னாடி கிருஷ்ணன் நின்று டைரக்ஷன் கொடுத்தா மாதிரி இவங்க எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க மேபி பிக் ஆக்டர்ஸா இருக்கலாம், பட் டைரக்ஷன் பின்னாடில இருந்து பண்ற ஒரு டீம் தான் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ ரிக்கி பாண்டிங் அண்ட் ஆண்டி ஃபிளவர், பிக் நேம்ஸ் இந்த ஒயிட் பால் செட்டப் அண்ட் T20 செட்டப், எஸ்பெஷலி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பிக் நேம்ஸ். அவங்களுக்கு அண்டரா கேப்டன், அவங்களோட தலைமையில வந்து கேப்டன்சியை நல்லா பண்ண ரெண்டு பேருமே வந்து ரெண்டு துருவங்களா இருக்காங்க. பட் ஐயருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? ரொம்ப ஏர்லியா கேப்டனா கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அட் சம் பாயிண்ட்? இவங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? கேள்வி கேட்டவங்க பேரு தைவிக் பத்மாவதி 1651. ஒரு ரொம்ப ஒரு புத்திசாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அகாடமிக்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்பாங்க. நீங்க என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பையனா இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு இன்ஜினியரிங்கோ இல்ல ஒரு மெடிக்கலோ ஏதோ நீங்க படிச்சிருக்கணும். இல்லை இந்த மாதிரிலாம் கேள்வியில கேட்க முடியாது. யுவர் அசஸ்மெண்ட் இஸ் ரைட். அதாவது the most important thing is the understanding between the head coach and the captain. ஓகே, அதாவது இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு சில கோச்சஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கேப்டன்ட்ட போட்டுட்டு இந்த லெவல்ல உனக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கறது, இதுனா அண்டர் 19 நீ பண்ணு, நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறேன். அப்ப கேப்டன் வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும். அதாவது நான் பார்த்த கேப்டன்ஸ்ல சொல்றேன், MS தோனி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்டன். அந்த காலத்துல மைக் பிரியர்லி எக்ஸ்ட்ராடினரி கேப்டன். ஸ்டீவ் வா, ரிக்கி பாண்டிங், ஸ்டீஃபன் பிளெமிங். I will pick Stephen Fleming as a better captain than any other guys what I have mentioned. ஒரே ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் நியூசிலாந்து அவர் கீழே ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த நியூசிலாண்டுன்றது அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான டீம் கிடையாது. அந்த டீமை வச்சுன்னு எல்லாத்துக்கும் அவர் தண்ணி கட்டினார். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த ரிசோர்சஸ் மேக்சிமைஸ் பண்ணார்னா ஐ வுட் சே ஸ்டீஃபன் பிளெமிங் வாஸ் அ பெட்டர் கேப்டன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப். ஒரு சில கோச் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்றதை நீ கேளும்பா, அதுவும் தப்பு. கேப்டன் என்ன சொல்லுவான், நான் சொல்றதை நீ கேளும்பா, அதுவும் தப்பு. How are you going to strike a balance and give respect to each other's ideas moving forward for the betterment of the team? கேப்டன் என்ன சொல்லுவான், நான் இவனை ஆட போறேன்னுவான். அப்ப கோச் வந்து இல்ல இவனை ஆட மாட்டேன், இவனை ஆடுவேங்கும் போது there should be a reason which the coach has to give, that has to convince the captain and vice versa. அதே கேப்டன் நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன், இதான் ஆடுவேன்னு. அந்த ஈகோ கிளாஷ் வந்து பிரச்சனை வந்தாதான், அந்த விரிசல் உங்களுக்கு இருந்ததுன்னா தான் டீம் வந்து அதல பாதாளத்துல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப வந்துட்டு டெல்லியிலயும் இது பண்ணாரு, அங்கேயே பாண்டிங். உங்களுக்கு கொல்கட்டால அவர் வந்த போது பாண்டிங் இல்ல கொல்கட்டால. ஃபார் யுவர் கைண்டஸ்ட் ஆல் இன்ஃபர்மேஷன், இட் வாஸ் சந்திரகாந்த் பண்டிட். ஓகே, அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்த போது பாண்டிங் வந்திருக்காருங்கும் போது இப்ப பாண்டிங்னாலதான் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இவ்வளவு தூரம் நல்லா பண்ணாரு அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். பாண்டிங் இஸ் a great coach, there is absolutely no second thoughts on that. He's a brilliant brain also, அதுலயும் எந்த சந்தேகம் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் done the same thing. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ரேயஸ் ஐயர் has not won a trophy with Punjab, ஸ்ரேயஸ் ஐயர் has not won a trophy with Delhi, but ஸ்ரேயஸ் ஐயர் has won a trophy without Ponting in Kolkata Knight Riders. At the same time, I'm not undermining Ponting. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, இப்ப ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த மாதிரி எவனா ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் பண்ண முடியும், இப்ப அவருக்கு சரியா வரல அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. For your kindest of all information, when KKR won under Shreyas Iyer, அதுக்கு மென்டார் யார் தெரியுமா? நீங்க சொன்னீங்களா, நான் சொல்லட்டுமா? Gautam Gambhir.
இப்ப யார் கோச் இந்தியாக்கு? கௌதம் கம்பீர், ஜிஜி. ஓகே, அப்படிங்கும் போது the team failed completely. Shreyas Iyer has failed as a batsman. Shreyas Iyer has failed as a captain. You are right. கையில வந்து கேட்ச யாருமே பிடிக்கல. அபிஷேக் சர்மா ஃபிளாப், வைபவ் சூரியவன்சி ஃபிளாப், சஞ்சு சாம்சன் 2 மேட்ச் தான் ஆடினாரு, அவரும் பெருசா எதுவுமே அடிக்கல. திலக் வர்மா ஃபிளாப், இஷான் கிஷான் மிக்ஸ்டு பேக், போலிங் சரியா போடல. திஸ் ஹஸ் பீன் a pattern right from Ireland and here. அப்படிங்கும் போது you cannot just blame Shreyas Iyer for the loss or think about whether he's a good captain or not. ரஜத் பட்டிதர் எப்படின்னா ப்ராபப்ளி அதை நான் ஒத்துப்பேன். பிகாஸ் ரஜத் பட்டிதர் வாஸ் a captain even before ஆண்டி ஃபிளவர். கரெக்டா இல்ல நான் தப்பா சொல்றேனா? எனக்கு இல்ல சரியா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் கேப்டன்சி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ரஜத் பட்டிதார். சோ இப்ப ரஜத் பட்டிதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டி ஃபிளவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை எல்லா கேப்டனோடையும் பில்டு பண்ணுவாரு. அவரோட பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங்கே எப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் கேப்டன்சியில இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாரு. 100ல ஒரு ஜெயிச்சு போட்டு பார்த்தா லூயிஸ் கிரெகரி கேப்டன். யாரு அந்த லூயிஸ் கிரெகரி? நிறைய இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு தான் வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் பத்தி எல்லாம் என்னன்னு சொல்ல முடியும். அவர் எங்க ஆடுவாரு, என்ன பண்ணுவாரு. அஸ்டியூட் கேப்டன். பெரிய குளோபல் லீக்ல எதுவுமே ஆட மாட்டாரு. 100 இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் அவ்வளவுதான் ஆடுவாரு. இங்கிலாந்துக்கும் கொஞ்சம் ஆடி இருக்காரு. பிஎஸ்எல் அவர் வின் பண்ணும்போது முல்தான் சுல்தான்ஸோட ஷான் மசூத் கேப்டன். சோ அவர் எப்படி யோசிப்பாருன்னா அவர் ஜெயிக்காத இடமே கிடையாது. அவர் எல்லா இடத்துலயும் எப்படி இது பண்ணுவாருன்னா ஒரு கேப்டன் என்ன பண்ணுவாரு, ஒரு அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் இல்லைன்னா அந்த கேப்டனுக்கு பிரஷர் இருக்காது. சோ அவன் என்ன பண்ணுவான், நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றேன், நீ பேட்டிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு he will try and maximize the player in him. The player in a captain does well, and then the player as a captain will also do well with the guidance of Andy Flower. Andy Flower கோச்சிங் ஸ்டைல வேற, பாண்டிங்கோட கோச்சிங் ஸ்டைல வேற. அப்படிங்கும் போது இப்ப ரஜத் பட்டிதாரும் அதே மாதிரி ஆண்டி ஃபிளவர் சொல்லி கொடுக்கறதுனால தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சியா அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கும். ஜெயிக்காத ஆர்சிபி 2 வருஷம் ஜெயிச்சிருக்காங்கன்னா the credit has to be given to ரஜத் பட்டிதார் also. The most important thingனா எப்படி 2 பேரோட அலைன்மெண்ட் இப்படி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோச் கேப்டனை மதிக்கணும், கேப்டன் கோச்சை மதிக்கணும். மேட்ச் தோத்தா பிளேம் கேம் இருக்கக்கூடாது. நீ இதைத்தான் பத்தியா நான் சொன்ன இவனை ஆட சொல்லி நீ அவனை ஆட சொன்ன தோத்துட்டோம், உடஞ்சிரும் ரிலேஷன்ஷிப். we sink as a team, we rise as a team. அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வர்றவங்க தான் பாண்டிங்கும் சரி இவரும் சரி. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை நான் வந்து இந்த 2 சீரீஸ்னால வந்துட்டு அவர் கேப்டன்சி சரியில்லை அப்படின்னா சொல்ல மாட்டேன். பிகாஸ் இஸ் ஸ்டில் பர்ஃபார்மிங் as a batsman. That is an absolute honesty. ரஜத் பட்டிதர் we have to wait and see apart from ஆண்டி ஃபிளவர் அவர் என்ன பண்றாருன்னு. பட் கிரெடிட் has to be given. 2 தடவை ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. they defended the title. Only 3 teams have done the defending the title. ஜெயிக்காத ஆர்சிபி டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க 18வது 19வது வருஷம்னா கிரெடிட் has to be given to ரஜத் பட்டிதர். பட் இவங்க கேட்கிற கொஸ்டின் அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரானரி. அது எப்படி நல்லா ஒர்க் ஆகும்னா the relationship and no ego between captain and coach, the team will be a blockbuster team. Please, if you want to add on or else we give the closing thoughts. பிரில்லியன்ட் பிடாக், கலக்கிட்டீங்க 100%. இது நானும் அக்செப்ட் பண்றேன். ஏன்னா அந்த டீம் நல்லா பண்றதுக்கு கேப்டனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். என்னதான் நீங்க சொல்லி கொடுத்தாலும் அந்த டைம்ல டக்குன்னு தோணணும்ல. ஸோ அதுதான் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னு நினைக்கிறேன். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்தியன் டீம். ஏன்னா இப்பதான் வந்து T20 பத்தி எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டெல்லாம் முதல்ல அழிங்க, முதல்ல இருந்து திருப்பி போடுவோம் எல்லா கோடையும் அப்படின்ற மாதிரி ஒன் டேல இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சு காலமும் நேரமும் கொஞ்சம் கூடி வரணும்னு நினைக்கிற பிடா. கொஞ்சம் அடி வாங்கினதுல இருந்து ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போய் டீமை எப்படி பில்ட் பண்ணலாம், ஒன் டேல வந்து ஒரு ஒரு சீரீஸை வின் பண்ணி திருப்பி அந்த கான்ஃபிடன்ஸை ரீகெயின் பண்ணலாம் நம்ம. ஏன்னா we are always very well formed team in terms of white ball. பெரிய ஒயிட் பால் ஜெயண்ட் தான். நம்ம என்னதான் ஒரு சீரீஸ் தோத்தாலும் 2 சீரீஸ் தோத்தாலும் ஒயிட் வாஷ் வாங்கினாலும் அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. அந்த ஃபேக்டை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எப்போ மேட்ச் போட்டாலும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு யாராலையும் தைரியமா சொல்லலாம் முடியாது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் 100% இந்தியாவுக்கு இருக்கும். இந்த கேமுக்கு ஒரு க்ளோசிங் தாட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க இந்த ODI சீரீஸ்? It's a brand new thing. We are going to start from the scratch, irrelevant of what happens in the previous format with new players coming on in. So நான் வந்து ஒரு நேரோ எட்ஜ் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா whether this Indian batting will settle down straight away from game 1 on a pitch which is going to be
பிஹேவிங் டிஃப்ரெண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த கேமு அப்படின்றதுனால பயஸ்ட் இது எதுவும் இல்லாம நான் வந்து ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் வந்து இங்கிலாந்துக்கு கொடுத்துருக்கேன். ஈவன் தோ ஐ எம் ஆல்சோ ஹார்ட் கோர் இந்தியன் சப்போர்ட்டர். நீங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி பிகாஸ் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார்ஸ் கம்மிங் இன் த டீம் இஸ் லுக்கிங் வெல் பேலன்ஸ்டுன்னு இந்தியாவுக்கு எட்ஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ நத்திங் கேன் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. They have to start winning, particularly thinking about the 2027 ODI World Cup next year. If they win the series here in England, the confidence will be high, everything will be forgotten. They will be moving forward for the next 12 months or so to really go there and make a statement for the 2027 ODI World Cup. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. துண்டா அடிச்சாரு விக்கி வந்துட்டு எல்லா மேட்சும் T20ல 100% இருக்காரு. ஓடிஐல 100% இருக்காரா? இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல 100% அதை ப்ரூவ் பண்ணாரு. இது டிஃப்ரெண்ட் சேலஞ்சு. இப்ப எதிரும் புதிருமா போயிருக்கோம். தெரியும் சொல்லுவாரு, நான் உங்க பக்கமே வந்துடுறேன் பீடாக் அப்படின்னு. இதில் போல நான் சொல்றதா நடக்கும்ன்றதுக்காரு. வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்டு ரிவ்யூ ஆன் வெதர் எட்ஜ் பண்ணாம எட்ஜ் பேட்ஸ்மேன்ல ஆடி ரன் அடிச்சு விக்கி சொன்ன மாதிரி ஜெயிக்கிறாங்களான்னு. அன்டில் தென் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பாய்.